ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் என்னென்ன பண்ணோன்னு தான் காட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் வேறு வைக்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை. ஸோ அந்த மொட்டை வ்ளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சித்தி, அம்மா, அத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக களத்தில் இறங்கிட்டாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்குறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருந்துச்சுங்க. எல்லா ஐட்டமும் போட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி பண்ண அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் மாமா வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோங்க. ஸோ என்னோடய தம்பிஸ் தான் எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போயிருந்தேன் எடுத்து வைங்கன்னு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதனால் எங்களால் போக முடியலை. ஆனால் பொங்கல் வீட்டில் சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்க போகிறது. லைட்டாக பார்த்தீங்களா நுரை அப்படியே மேலாப்பில் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போனோங்க, செம்மையாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்களோட அத்தைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேயும் அப்படியே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்டே பிளான் போட்டு வச்சுட்டோம். ஆனால் என்ன, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோமா, நாங்கள் ஊர்லேருந்து கேக் வாங்கிட்டு வரணும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்க போகிறது. எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறுங்கள். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொங்கலும் பொங்கிருச்சு. பொங்கலும் அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாம்சை பார்த்தீங்களா எப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி மொட்டை போட்டுட்டாங்க. ஒவ்வொரு கோலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக எடுத்து வச்சுருந்தானுங்க. பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா வீடியோ தான் காட்டினானுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேக் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நேம்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து எழுதிட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா ஊருக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம். கேக்கு கொடுத்துட்டு ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். ஏன்னா வெயிலில் வேறு போகிறோம். நம்ம ஐஸ் கேக்லாம் வாங்கினோம்னா அவ்வளோதாங்க உருகிரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா இதே பார்த்திங்கன்னா நாங்கள் சாயந்தரம் தாங்க விட்டுனோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட நல்லா கறிக்கஞ்சி அடிச்சுட்டு ஸ்லீப்பிங்கை போட்டாச்சு. வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கொண்டு போகிறோம். பஸ்ஸில் போகும்போது தாங்க கேக்கு தூக்கி தூக்கி போடுற மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு உசுரெல்லாம் கருகுச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக இருந்துச்சுங்க. நம்ம வண்டியில் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஸ்பீடு பிரேக்கர் வரும். அதனால் பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி போடுமா. கேக்கு பார்த்திங்கன்னா அதுவாடிக்கு பறந்துருச்சுன்னா நேமு ஃபுல்லு அழிஞ்சு போயிடும். நம்ம பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவனை எழுத சொல்லி அவனை கொடுமைப்படுத்தி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா பத்திரமா கொண்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு ஒழுக்கமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஃபோன் போட்டு சொல்லியாச்சு. அதனால் ஸ்கூட்டியில் எங்கள் மாமா வந்திங்கன்னா கூப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கேக்கு பார்த்திங்கன்னா செம்ம பத்திரமா பார்த்திங்கன்னா கீழே வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே வண்டியில் பார்த்திங்கன்னா செம்ம ஹாயாக போயிட்டு இருந்தோம். நான், எங்கள் அம்மா, என்னோடய தம்பி, எங்கள் மாமா எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியில் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். வெயில் பார்த்திங்கன்னா சும்மா சுள்ளுன்னு அடிச்சிச்சுங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் மாம்ஸ் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டுட்டார் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்பீடில் வச்சதுனால பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போன மாதிரி தெரியுது. இப்போ பார்த்திங்களா எங்கள் மாம்சை மொட்டையை போட்டு நல்லா துணியை கட்டியிருக்காரு. ஐ மீன் கர்ச்சீப்பு கட்டிட்டு இப்படி இருக்கார். நாங்கள் பார்த்திங்களா இப்படி வெறிகுண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்தையும் ரீச் பண்ணியாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊர் எங்கள் ஊரையும் ரீச் பண்ணிவிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அங்கிட்டுக்கிட்டு நல்லா ஆட்டத்தை போட்டு அதுக்கடுத்து போனதும் பார்த்திங்கன்னா கறிக்கஞ்சி அப்படியே பார்த்திங்கன்னா கம கமன்னு வந்துச்சுங்க. ஒரே சைவமாக வச்சு சாவடிச்சிட்டானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை பார்க்கும்போது அப்படியே ஒரு குதூகலம் வந்துச்சு பாருங்கள். சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு உறக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அப்படியே கேக்கையும் கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த அக்கா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் கூட எனக்கு வெட்டலடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அப்படியே யாரும் எதிர்பார்க்காத டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேக் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்னோடய தம்பியும் இன்னொரு குட்டி தம்பியும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவனுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பக்கம் என்னன்னாங்க கேக் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேலைடா ஒரு டேமேஜே ஆகலை அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் இப்படி தான் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சுங்க. உண்மையாகவே அவ்வளோ ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்ப்பீர்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கேக் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ சேரில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சதும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்த்டேகளை கூப்பிட்டு வந்து கேக் வெட்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெழுகுத்திங்க இல்ல உயிருக்குதான் அப்படி எழுதி வச்சிருக்கியா? சரி விடுங்க, அப்படிதான் நீங்க வேற. அதே ஹாப்பி பர்த்டேன்னு உங்களுக்கு விஷ் பண்ணும்ல. ஏ மெழுகுவத்தி பொருந்துங்கடா. எப்படி ஒரு பரபரப்புன்னு எப்படி அப்படியே அதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இந்த குக்கருக்கும் அதுக்கு நடுவுல இப்படி எடுமாமா. ஸோ அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக்கையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கேக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா கேக் நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓடிட்டு இருக்குங்க. அது வேறு எனக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுவாட்டிக்கு காப்பிரைட்டுன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேக் ஊட்டி விட்டு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் கிளாப் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக்கை வெட்டிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட் டிஃபன் செமையாகவே அமைஞ்சிச்சிங்க. நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா இருக்கிற கறிக்கஞ்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் நல்லா சூப்பராகவே சாப்பாடை இறக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ கேக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. கேக்குக்கு சண்டையை கேட்கணுங்க. எனக்கு அந்த பூ தான் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை போட, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை போட இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கேலை பாடாப்படுத்தி எடுத்து ஒரு வழியாக்கி விட்டானுங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா பர்த்டே சிறப்பாக சூப்பராக முடிந்தது.
ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வரப்போது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிருந்துச்சு, அதுவும் இல்லாமல் சிறப்பாகவே அமைஞ்சிருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்குறதுனால தாங்க நான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு, ஏன்னா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பின்னாடி வாய்ஸ் ஓவர் கேட்குறதுனால தான் நான் எதுவுமே பண்ணலை. அதனால் நான் என்னோடய வாய்ஸை கொடுத்துட்ருந்தேன், பின்னாடி மியூசிக் கேட்டுட்ருக்கு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.